ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நேரம் ரொம்ப நாள் கழிச்சு தாங்க மினி விலாக் ரொட்டீனே போட போகிறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க போட சொல்லி, அதனால தாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்ச உடனே கிச்சனுக்குள்ளே ஓடி இருக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கை காலெலாம் கழுவிட்டு நம்ம கையால் நம்ம முகத்தை பார்த்துட்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க கிச்சனுக்குள்ளேயே நம்ம போய் அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். நான் கிச்சன் ஃபுல்லாமே ரொம்பவே டஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதனால் எல்லா இடமே நான் க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டேன். சிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, பாத்திரமும் கழுவி எடுத்து சிங்க் எல்லாமே கழுவி விட்டாச்சு. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா துணி துவைச்சி போட்டுங்க. மேலே மாடியில் வர மழை வந்துகிட்டே இருந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மாடியில் கொண்டு போய் துணி காய போட்டு கிளிப்பெல்லாம் போட்டு வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் தம்பி போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். குளிச்சுட்டு வந்து கையோட சரி வீடு துடைச்சிடலாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நானும் வீடு துடைக்க ஆரம்பிச்சிட்டுங்க. ஏன்னா மழை காற்றுலாம் பார்த்தீங்கன்னா எப்போ கரண்ட் போகும் எப்போ கரண்ட் வராதுன்னு தெரியாது. அதனால இப்போவே நம்ம துடைச்சி முடிச்சோம்னா ஃபேன் காற்று காலையில் சீக்கிரமானு சொல்லிட்டு நானும் வேகமாக துடைச்சிட்டுங்க. இப்போ நம்ம ரூம் எல்லாம் தொடச்சி முடிச்சாச்சுங்க. இப்போ ஆள் தொடச்சா ஆளும் கிச்சனும் தொடச்சி முடிஞ்சேன். அதுக்கு அப்புறம் இருக்கிற வேலையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஏன்னா இப்போ மழை வர பேஞ்சிருக்கிறதுனால எப்போ கரண்ட்டு போகும் எப்போ கரண்ட் வரும்னு தெரியாது. சீக்கிரமாக தொடச்சி முடிச்சோம்னா ஃபேன் போட்டுட்டா ஃபேன் காற்றுக்கு சீக்கிரம் மாறிடும். அதனால தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே தொடச்சி முடிச்சாச்சு. நம்ம என்னதான் வீட்டில் ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டே இருந்தால் கூட ஏதாவது ஒரு வேலை நம்ம செய்யாமல் விட்டுருந்தா கூட நமக்கு சாமி கும்பிட்றதுக்கு இஷ்டம் இருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பட்ஜெட்டில் சிங்கில் பார்த்தீங்கன்னா சாமான் விழக்கூடாது, எங்கேயுமே டஸ்ட்டுங்க இருக்கக்கூடாது, எல்லாமே கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீனாக இருக்கணும், எங்கேயுமே ஒரு அழுக்கு துணி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிடுவோம். ஆனால் அடுத்த நிமிஷமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பக்கம் டவலு, இன்னொரு பக்கம் சாமானுங்க, ஒரு பக்கம் சாப்பிட்டு போடுவாங்க, இன்னொரு பக்கம் சாப்பிட்ட சாப்பாடு எடுக்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு வேலை தருவாங்க. குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இல்லை பெரியவங்கள கூட இந்த மாதிரி தரலாம். திரும்பவும் அது ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருவோம். க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாமி கும்பிடவே போகிறோங்க. இப்போ டிவி ஸ்டாண்டையும் தொடச்சி முடிச்சாச்சு. சரி வெளியில் மட்டும் எதுக்கு நம்ம க்ளீன் பண்ணாமல் விடணும்னு சொல்லிட்டு நானும் வாசப்படிக்கலாம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு கொஞ்சமாக பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு ஃபுல்லாக வெளியில் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி நம்ம வச்சு கூட்டி எடுத்துடலான்னு சொல்லிட்டு நானும் கூட்ட ஆரம்பிச்சிட்டுங்க. ஏன்னா வீடு ஃபுல்லாகவே கூட்டிட்டு வெளியில் மட்டும் தண்ணி ஊற்றி கழுவாமல் தான் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அதனால இந்த வேலையும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நானும் செஞ்சுட்டுங்க. இப்போ கூட்டியும் முடிச்சாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி விளக்கெல்லாம் கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ மஞ்சள் குங்குமம் எல்லாத்துக்குமே வைக்கலாம். காமாட்சி விளக்குக்கும் அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்து வைக்கலாம். நம்ம என்னதான் விளக்கு அவ்வளோ பளிச்சுன்னு க்ளீனாக கழுவுனா கூடங்க அந்த சாமிக்கு இருக்குது பார்த்தீங்களா, சாமிக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறதாங்க அந்த விளக்குக்கு அழகு. மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாமே அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சுங்க. அகல் விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம்னா இந்த மாதிரி வைங்க. ஒரு கப்பில் மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மஞ்சள் குங்குமம் தொட்டு தொட்டு வைங்க. இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள் ரொம்பவும் அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம குங்குமம் வச்சிடலாங்க. இந்த குங்குமம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்ச குங்குமம் தாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர, வேணுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம என்னதான் காமாட்சி விளக்கு எல்லாமே நம்ம கழுவி சுத்தமாக மஞ்சள் எல்லாமே வச்சா கூட அந்த குங்குமம் வைக்கும்போது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த குங்குமம் வைக்கும்போதே. ஏன்னா அந்த காமாட்சி விளக்குக்கு அழகே அந்த மஞ்சளும் குங்குமம் தாங்க. இப்போ விளக்கு ஃபுல்லாகவே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. நான் ஆல்ரெடி கதவையெல்லாம் தொடச்சி வச்சாச்சுங்க. இப்போ கதவுக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சிடலாம். நம்ம வாசப்படியில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றாவே கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கதவில் ஹோம்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிள்ளையார் சொல்லியும் போட்டுக்கலாங்க. எப்போவுமே டோர் லைன் அந்த மாதிரி தாங்க போடுவேன். குங்குமம் வச்சாச்சுங்க. இப்போ நம்ம வாசப்படிக்கும் மஞ்சள் குங்குமம் நில வாசப்படியில் எப்போவுமே நில வாசப்படினாவே மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. இந்த வாசப்படிக்கு அழகே பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற மஞ்சள் குங்குமம் நீங்கள் போடக்கூடிய கோலமும் தாங்க.
எப்படி நான் மஞ்சள் குங்குமம் வச்சாலும் ஒரு அரை மணி நேரம் தாங்க தாங்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் எல்லாமே அழிச்சு எடுத்துருவான். இருந்தாலும் நம்ம சாமி கும்பிடும்போது மஞ்சள் குங்குமம் வாசப்பல் இருக்கு இல்லைங்களா. இப்போ குங்குமம் வச்சாச்சுங்க. இப்போ நம்ம கோலம் போடலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக நான் கோலம் போட போகிறேங்க. இந்த கோலமாக பார்த்தீங்கன்னா அரிசி பொடியில் தாங்க செஞ்சுருக்கேன். அரிசி பொடியும் நான் கீழே லிங்க் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் கோலம் போட பார்த்தீங்கன்னா மங்கி வர போயிட்டு இருந்துச்சு, அதே அப்படியே ஒரு வீடியோ எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் குங்குமம் வச்சு முடிச்சாச்சு. வீட்டில் வந்து நம்ம விளக்கு வைக்கிற பிளேட் எடுத்து அதில் கொஞ்சமாக அரிசி போட்டு 3 கிராம் போட்டுக்கோங்க, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம 3 மிளகும் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை உள்ளே அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விளக்குக்கு நல்லா திரி போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி சாமி கும்பிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இதுதாங்க இது. வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் விளக்கெல்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சுங்க சாமிக்கிட்ட. இப்போ நம்ம விளக்க ஃபஸ்ட்டு கொளுத்திடலாங்க. ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு இப்போவே சாமி கும்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம விளக்கு கொளுத்திடலாங்க. கரெக்டாக நம்ம சாமி கும்பிடும் போது ஒரே ஒரு தீக்குச்சியில் விளக்கு கொளுத்துனா அவ்வளோ சந்தோஷம்தாங்க. ஒருவேளை கொளுத்த முடியாமல் போச்சு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பத்தவே இல்லையே, 2வது குச்சியில் தான் பற்றிருக்கு, ஃபஸ்ட்டு குச்சிக்கு பற்றிருக்கலாமே, ஏன் பத்தவேலைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நானும் ஊதுவத்தி ஏற்றியாச்சுங்க. இப்போ சாமி ஃபுல்லாகவே காமிச்சிட்டு நம்ம வீடு ஃபுல்லாகவே சாம்பிராணி எல்லாமே காமிச்சிடலாங்க. சாமிக்கு வேறு பூவை வைக்கலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்டலாம் கடை எதுவுமே கிடையாதுங்க, ரொம்ப தூரம் போகணும், போயிட்டு வர முடியாதுங்க. அதனால தாங்க இருக்கிறத வச்சு மட்டுமே நான் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நான் சாப்பாடு எதுவுமே செய்யாததுனால கொஞ்சமாக பால் வச்சுங்க. பால் வச்சுட்டு டீ போட்டு கொஞ்சமாக பிஸ்கெட்டு தொட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டுங்க. கத்திரிக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது வேறு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலுங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிப்பொலியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாமே காய் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே நான் கொண்டு போய் வச்சுட்டுங்க. இப்போ கொண்டு போய் வச்சாச்சு. நான் முன்னாடியே பால் போக்க விட்டுடுங்க, அதனால சிங்கில் போட்டுருந்தேங்க. மேலே கழுவிட்டு திரும்பவும் பர்னர் மேலே வச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வேர்க்கல்லையும் வறுத்துலான்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு வேர்க்கல்லையும் வறுத்துலான்னு சொல்லிட்டு வறுக்க ஆரம்பிச்சுட்டுங்க. வேர்க்கல்லையை வறுத்து டக்குன்னு குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு குழம்பெல்லாம் மசாலா ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைஸும் எடுத்து வச்சாச்சுங்க. இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வேர்க்கடலை தாங்க தேவை. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிப்பொலியாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதுவும் கழுவிலான்னு சொல்லிட்டு கழுவ ஆரம்பிச்சுட்டுங்க. லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே ஒரு பக்கம் கேஸ் இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் பட்சனில் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. வேலை செய்யும்போது இன்னொரு வேலை செய்யும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக வேலையும் முடிச்சிருங்க. இப்போ வேர்க்கடலை வறுபட்டே இருக்குது. இதே டைமில் நம்ம பாத்திரமும் கழுவிட்டுருக்கோம். ஒரே டைமில் 2 வேலை முடிஞ்ச மாதிரிங்க. ஒரு கல்லை எப்படி 2 மாங்காய்ன்றோம் அதே மாதிரி ஒரே கல்லை இங்கே 2 மாங்கான்ற மாதிரி நம்ம இந்த வேலையில் முடிச்சிடலாம். டக்குன்னு வேலை முடிச்சு வச்சாச்சு. கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கப்பில் தண்ணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் போட்டு மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டு நம்ம நல்லா வறுத்துட்டதுக்கப்புறம் மசாலா ஊற்றி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. குழம்பு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு ரெடி பண்ணால் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு கை வச்சு பிசைஞ்சு அப்படியே பெரிய உருண்டையாக சேர்த்து சாப்பிட்டா அம்புட்டு ருசியாக இருக்குங்க, அடிப்பொலி டேஸ்ட்டுங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.